ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிற கான்செப்ட் காம்பவுண்டட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எக்ஸாமில் டெஃபினட்டாக இந்த கான்செப்டில் தான் கொஸ்டின் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா 7 மார்க்ஸ் கண்டிப்பாக இந்த கான்செப்ட்ஸில் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கான்செப்டில் தான் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் எம்சிக்யூக்கு ஹெல்ப் பண்ணும். ஓவராலாக ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி தெரியவே செய்யாமல் நம்ம இண்டெக்ஸ் படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஸோ அந்த ஒரு லாஜிக்காக தான் நம்ம ஜஸ்ட் இவ்வளோ நேரம் இன்வெஸ்ட் பண்ணி ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். பட் டெஃபினட்டாக அது எம்சிக்யூக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எம்சிக்யூலேயுமே ஒரு 4 or 5 மார்க்ஸ் வந்துட்டு ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து வர சான்சஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் வேஸ்ட் கிடையாது, பண்ணது இன்வெஸ்ட்மெண்ட். பட் இப்போ பண்ண போகிறது கண்டிப்பாக டெஃபினட்டாக எக்ஸாமில் வரப்போகுது. ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இது நான் ஸ்லோவாக தான் போகிறேன். ப்ளீஸ் இதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுதோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 7 மார்க்ஸ். ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி பிஸ்னஸ் காம்பினேஷன்னால நம்ம 10 ஹவர்ஸ் போட்டால் தான் ஒரு 10 மார்க்ஸ் கிடைக்கும். பட் இதில் நீங்கள் அடுத்து ஒரு 1 hour போட்டிங்கனாலே 7 மார்க்ஸ் கிடைக்க போகுது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கான்செப்ட்ஸ்குள்ளே போயிடலாம். காம்பவுண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்பவே ஒரு ஈஸியான கான்செப்ட். பட் இருந்தாலும் இதை நான் ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போகிறேன். ஸோ தட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட்ஸில் ஏதாவது டவுட் இருந்தாலுமே ப்ளீஸ் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயில் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதெல்லாம் சால்வ் பண்ணிடுவோம். இது எக்ஸாம் ஆங்கிளில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, காம்பவுண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 3 type ஆஃப் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். என்னென்ன? ஃபினான்ஷியல் அசெட், ஃபினான்ஷியல் லயபிலிட்டி அண்ட் ஈக்விட்டி. ஓகே, ரியல் லைஃப்பில் ப்ராக்டிக்கல் என்விரான்மெண்ட்டில் நம்ம எடுத்து பார்க்குறோம் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டையும் எடுத்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, மியூச்சுவல் ஃபண்டு இருக்கட்டும், ஈக்விட்டி ஷேர்ஸ், ETF, இதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒன்றுக்குள்ளே ஃபிட் பண்ணிடலாமான்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை விட்டு வெளியவும் இருக்கும். சில நேரம் ஒரு ப்ராடக்ட் எடுத்து இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் நான் அனலைஸ் பண்ணேன் அப்படின்னா அது ஃபினான்ஷியல் லைபிலிட்டியில் மட்டும் ஃபிட் ஆகாது. அதில் இருக்கிற சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஈக்விட்டியாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரிடீமபிள் டிபெஞ்சர்ஸ் வித் டிஸ்கிரிஷனரி டிவிடெண்ட், இப்படி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ் திடீர்னு இப்படி ஒரு ப்ராடக்ட்ல ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னன்னா, நாங்கள் டிபெஞ்சர்ஸ் தரோம். ஓகே, டிபெஞ்சர்ஸில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த கான்ட்ராக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ கலெக்ட் பண்ண போகிற அமௌண்ட் 100 கோடி ரூபாய். ஓகே, நாங்கள் திரும்ப தரப்போகிற அமௌண்ட் 110 கோடி ரூபாய். ஓ சூப்பர், டிபெஞ்சர் மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இதுக்கு கூப்பன் ரேட் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்குறப்போ கூப்பன் ரேட் இதுக்கு ஒன்றும் கிடையாது. இதுக்கு பதிலாக நாங்களாக பார்த்து எவ்வளோ தரோமோ அந்த அமௌண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ரிடம்ஷனுக்கு ஒரு டேர்ம் சொல்கிறாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு ரெடி பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஓகே, பார்க்க ஃபைனான்ஷியல் லைபிலிட்டி மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு டிக்கு டென்யூர் ஃபிக்ஸடாக இருக்குது. ஓகே, ரிடீம் பண்ண போகிற அமௌண்ட் ஃபிக்ஸடு 110 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இன்னொரு டிக்கு. செகண்ட் திங், நான் தேர்ட் திங் வரேன். கூப்பன் பேமெண்ட் எவ்வளோன்னு கேட்குறப்போ கூப்பன் பேமெண்ட் கிடையாது. ஃபினான்ஷியல் லைபிலிட்டியில் ஒரு கேரக்டர் இருக்கும், இங்கே பார்த்தா தெரியும். ஃபினான்ஷியல் லைபிலிட்டியில் கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன், கான்ட்ராக்சுவலாக நான் இவ்வளோ அமௌண்ட் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே டிசைட் பண்ணியிருக்கணும். எல்லாம் இதில் தரப்போகிற அமௌண்ட் எல்லாமே கான்ட்ராக்டில் இருக்கணும். பட் இங்கே கூப்பன் பேமெண்ட் பற்றி கேட்குறப்போ கூப்பன் பேமெண்ட் நான் எவ்வளோ இஷ்டப்படுறேனோ அதை தான் தருவேன்னு சொல்கிறாங்க. ஸோ கான்ட்ராக்சுவலாக இங்கே ஆப்ளிகேஷனே இல்லை, அவங்களுக்கு அவங்க இஷ்டப்படுற அமௌண்ட் தான் தருவாங்க. அப்படின்றப்போ இந்த காம்போனன்ட், இந்த பர்டிகுலர் விஷயம் வந்துட்டு ஈக்விட்டியோட தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபுல் ப்ராடக்டையுமே நான் இப்போ ஃபைனான்ஷியல் லைபிலிட்டின்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபைனான்ஷியல் லைபிலிட்டின்னு சொல்லணும் அப்படின்னா அதில் ஃபிக்ஸடாக இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இருக்கணும். ஃபிக்ஸடாக இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இல்லையா, பரவாயில்ல, புல்லட் பேமெண்ட் இருக்கணும். ஓகே, ஆனால் அதில் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க, தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எப்படி கிறிஸ்டல் கிளியரா இருக்கோ, தரலன்னு சொல்றதுலேயே கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். நான் தரமாட்டேன், புல்லட் பேமெண்ட் எவ்வளவு தரேன் சொன்னாங்கன்னா ஓகே, அதுல கான்ட்ராக்ட் இருக்கு. பட் நான் தந்தாலும் தருவேன் அப்படின்னு ஒரு டிஸ்கிரிஷனரி டிவிடெண்ட் அப்படின்ற ஒரு காம்போனன்ட் இன்க்ளூட் பண்றாங்க இல்லையா. ஸோ இதுல கொஞ்சம் பார்ட் லைபிலிட்டி இருக்கு. இதுல இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஒரு மிக்சட் ஆஃப் ஃபைனான்ஷியல் லைபிலிட்டி அண்ட் ஈக்விட்டி. ஸோ இதுல எந்த அளவுக்கு மிக்சர் இருக்கு, இப்போ 110 கோடிக்கு இதை இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா 110 கோடியுமே நான் தூக்கி ஃபைனான்ஷியல் லைபிலிட்டி அக்கௌண்ட் பண்ண முடியாது ஆப்வியஸா. ஏன்னா இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் காம்போனன்ட் வந்து ஈக்விட்டியாவும் இருக்கு. அப்போ எவ்வளவு நான் ஃபைனான்ஷியல் லைபிலிட்டியா அக்கௌண்ட் பண்ணணும், எவ்வளவோ நான் ஈக்விட்டி அக்கௌண்ட் பண்ணணும், இந்த மொத்த 110 கோடி நான் ஒரு பார்ட்டா பிரிச்சு கொஞ்சோட ஃபைனான்ஷியல் லைபிலிட்டி அக்கௌண்ட் பண்ணணும், கொஞ்சம் ஈக்விட்டி அக்கௌண்ட் பண்ணணும். ஸோ அது எப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுக்கு இன்னும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரிடீமபிள் டிபெஞ்சர் வித் டிஸ்கிரிஷனரி டிவிடெண்ட் ஒரு எக்ஸாம்பிள். பர்பீச்சுவல் லோனை ரிடீமே பண்ண மாட்டேன். நீங்க எனக்கு ஒரு 100 கோடி கொடுத்தீங்க அப்படின்னா நான் எப்பவுமே ரிடீம் பண்ண மாட்டேன், கம்பெனி எக்ஸிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கும். பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வருஷம் தந்துடுவேன், மேண்டேட்டரியா இன்ட்ரெஸ்ட் தந்துடுவேன்னு சொல்றாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் தந்துடுவேன்னு சொல்றது ஃபைனான்ஷியல் லைபிலிட்டியோட நேச்சர்.
பட் பெர்பெச்சுவல் டில் த எண்ட் ஆஃப் கம்பெனி வரைக்கும் நான் அந்த ப்ராடக்ட்டை ரெடிமே பண்ண மாட்டேங்கிறது ஈக்விட்டியோட நேச்சர். ஸோ இப்போ ஒரு ஈக்விட்டியோட நேச்சரும் இருக்கு, ஃபினான்ஷியல் லைபிலிட்டியோட நேச்சர் இருக்கு. இது ரெண்டும் சேர்ற ஒரு ப்ராடக்ட் வெளியே வந்துச்சு அப்படின்னா அது காம்பவுண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஆப்ஷனலி கன்வெர்ட்டபிள் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். இதோட பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர், ஆனால் ரிடீம் பண்ணிடுவாங்களாம். பொதுவாக ஒரு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்னாலே கம்பெனி முடிகிற வரைக்கும் இருப்பாங்க. பட் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் தான், பட் ரிடீமபிளி ப்ரிஃபரன்ஸ் ஷேர். இதுதான் இண்டேஸ்ல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். என்ன அப்படின்னா இண்டேஸ்ல நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க, அது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னு சொல்லுவாங்க, ஈக்விட்டி ஷேர்னு சொல்லுங்க. ஆனா அக்கௌண்ட் பண்றப்போ அதோட சப்ஸ்டன்ஸ்ல இது என்ன ப்ராடக்ட்ன்றத பார்த்து ஃபினான்ஷியல் லைபிலிட்டி அக்கௌண்ட் பண்ணுவேன். நீங்க ஈக்விட்டி ஷேர்னு பேர் வச்சிருந்தாலுமே கூட அதுல இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ அது ஃபினான்ஷியல் லைபிலிட்டியா இருக்குன்னா நான் ஃபினான்ஷியல் லைபிலிட்டி படி தான் அக்கௌண்ட் பண்ணுவேன் அப்படின்னு இண்டேஸ்ல ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி பாக்குறப்போ இப்போ ஆப்ஷனலி கன்வெர்ட்டபிள் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு சொன்னாலுமே கூட இது ரிடீமபிள் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஃபினான்ஷியல் லைபிலிட்டியோட நேச்சர். ஓகே, இப்போ நான் ஆப்ஷனலின்னு பாக்குறேன், இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, கன்வெர்ட்டபிள், இதை கன்வெர்ட் பண்ணவும் முடியும். என்னவானா ஒன்னு இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேரை ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க வந்துட்டு 10 கோடி ரூபாய்க்கு ரிட்டர்ன், ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கோம். இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட லைஃப் டைம் ரிடீம் பண்ணுவேன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த டேட்ல போயிட்டு நான் கேஷாவும் ரிடீம் பண்ணிக்கலாம். ஆர் ஆப்ஷனலி கன்வெர்ட்டபிள், இதை நான் இன்னொரு ப்ராடக்டா ஈக்விட்டி ஷேராவோ டிபெஞ்சராவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் லைபிலிட்டியோட நேச்சரும் ஈக்விட்டியோட நேச்சரும் கம்பைன் ஆகி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம காம்பவுண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவோம். ஸோ இதோட அக்கௌண்டிங் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ ஒரு கம்பெனியா நம்ம ஒரு 100 கோடி ரூபாய் ரிடீமபிள் டிபெஞ்சர் வித் டிஸ்கிரிஷனரி டிவிடெண்ட் இஷ்யூ பண்றோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி டீல் பண்ணுவோன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா பார்த்துடலாம், குட்டி எக்ஸாம்பிள். ஓகே, டிபெஞ்சரோட வேல்யூ எவ்வளோ சொல்றோம் அப்படின்னா 100 கோடி ரூபாய், இஷ்யூ பிரைஸ் 100 கோடி. ஓகே, இதுக்கு கூப்பன் ரேட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. கூப்பன் ரேட் அட் டிஸ்கிரிஷன் நம்ம வந்துட்டு ஜீரோன்னு சொல்லலை, 0% சொல்லலை, பட் டிஸ்கிரிஷன் நாங்கள் கொடுத்தாலும் கொடுப்போம் இல்லாட்டி இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு ஈக்விட்டி காம்போனன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ரிடம்ஷன் வேல்யூ, நாங்கள் இன்ட்ரெஸ்ட் தரல, பட் இன்ட்ரெஸ்ட் பதிலாக புல்லட் பேமெண்ட்டாக 110 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவா தந்துடும் சொல்கிறோம். ஓகே, எப்போ ரிடீம் பண்ண போறீங்க அப்படின்னா டென்யூர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ ஆல்மோஸ்ட் இதில் ஒரே ஒரு காம்போனன்ட் மட்டும்தான் ஈக்விட்டி, விச் இஸ் டிஸ்கிரிஷனரி. நாங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும் கொடுப்போம் இல்லாட்டி இல்லைன்னு சொல்லிடுவோம். மித்தது எல்லாமே வந்துட்டு லயபிலிட்டியோட நேச்சர். ஸோ இப்போ இந்த கேஸில் இந்த 100 கோடிக்குள்ளர பீப்புள் நமக்கு ஒரு 100 கோடி ரூபாய் தராங்க அப்படின்னா அந்த 100 கோடிக்குள்ளர லயபிலிட்டிக்கான வேல்யூவும் இருக்கும், ஈக்விட்டிக்கான வேல்யூவும் இருக்கும். ஸோ இப்போ இதில் எவ்வளோ லயபிலிட்டின்னு நம்ம அக்கௌண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். எப்போவுமே லயபிலிட்டி காம்போனண்ட்டை கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அதில் இருக்கிற பேமெண்ட் கேஷ் ஃப்ளோஸ் எல்லாமே நமக்கு டிடர்மைண்டாக தெரியும். ஸோ கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. அதனால ஃபர்ஸ்ட் லயபிலிட்டி காம்போனன்ட் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் லயபிலிட்டி காம்போனன்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த இஷ்யூ பிரைஸ்ல இருந்து லயபிலிட்டி காம்போனன்ட்டை லெஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத ஈக்விட்டி காம்போனன்ட் சொல்லுவோம். அதான் இங்க சொல்லியிருப்பாங்க, காம்பவுண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டி காம்போனன்ட் பிளஸ் ஈக்விட்டி காம்போனன்ட். ஒரு காம்பவுண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள லயபிலிட்டி காம்போனன்ட்டும் இருக்கும், ஈக்விட்டி காம்போனன்ட்டும் இருக்கும். ஓகே, அப்போ நான் லயபிலிட்டி காம்போனன்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? லயபிலிட்டி காம்போனன்ட் ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை லயபிலிட்டிக்கு என்ன ரூல் அப்ளை ஆகுமோ, ஒரு ஃபைனான்ஷியல் லயபிலிட்டிக்கு என்ன ரூல் அப்ளை ஆகுமோ அதுபடி அக்கௌண்ட் பண்ணிடலாம். ஒரு ஈக்விட்டி காம்போனன்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈக்விட்டிக்கு என்ன ரூல் அப்ளை ஆகுமோ அந்த காம்போனன்ட்டை, அந்த மொத்த வேல்யூல அந்த காம்போனன்ட்டை மட்டும் ஈக்விட்டியை நம்ம அக்கௌண்ட் பண்ணிடலாம். ஸோ சிம்பிள். ஓகே, இப்போ லயபிலிட்டி காம்போனன்ட் நம்ம எதை சொல்றது அப்படின்னா மேத்தமெட்டிக்கலா ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்றத லயபிலிட்டி காம்போனன்ட்டை பார்த்துடலாம். ஏன்னா ஒரு ஃபைனான்ஷியல் லயபிலிட்டி நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா அதுல இருக்கிற சிசிஎஃப்சி டெஸ்ட் பீட் ஆனதான் சொல்லுவோம். கான்ட்ராக்சுவலா இதுல எவ்வளவு கேஷ் ஃப்ளோ தான் இருக்குன்னு டிடர்மைண்டா சொல்ல முடியும் அப்படின்னா அதெல்லாம் ஃபைனான்ஷியல் லயபிலிட்டி. அதுல ஏதாவது ஆர்பிட்ரேஜ் இருக்கு அப்படின்னா, அன்சர்டனிட்டி இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஈக்விட்டி. ஸோ இப்போ இந்த அன்சர்டனிட்டியை கால்குலேட் பண்றது ரொம்பவே கஷ்டம். பட் கான்ட்ராக்சுவல் கேஷ் ஃப்ளோவே இருக்கு, இதுல டிடர்மைண்டா கட்ட போறோம் அப்படின்னா ஃபைனான்ஷியல் லயபிலிட்டி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபைனான்ஷியல் லயபிலிட்டி காம்போனன்ட் இப்போ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். லயபிலிட்டி காம்போனன்ட் என்ன ஃபார்முலா சொல்றாங்க அப்படின்னா பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கான்ட்ராக்டட் கேஷ் ஃப்ளோ. அதெல்லாம் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி பிரசன்ட் வேல்யூ கொண்டு வந்து லயபிலிட்டி காம்போனன்ட் சொல்ல போறோம். இதுக்கு யூஸ் பண்ணிக்க போற டிஸ்கவுண்ட் ரேட் என்ன அப்படின்னா மார்க்கெட் ரிட்டர்ன். மார்க்கெட்ல பீப்புள் என்ன எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வச்சிருக்காங்களோ அதை வச்சு டிஸ்கவுண்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஈக்விட்டி காம்போனன்ட் ஈக்குவல் டு இஷ்யூ பிரைஸ் மைனஸ் லயபிலிட்டி காம்போனன்ட். மொத்தம் இஷ்யூ பிரைஸ்ல இருந்து இந்த லயபிலிட்டி காம்போனன்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை ரெடியூஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற வேல்யூவை ஈக்விட்டின்னு சொல்ல போறோம். ஈக்விட்டிக்கு என்ன ரூல் அப்ளை ஆகுமோ அதுபடி அக்கௌண்ட் பண்ண போறோம். ஈக்விட்டிக்கு என்ன ரூல் அப்ளை ஆகும்னா இனிஷியல் ரெகக்னிஷன் அப்போ பண்ற வேல்யூ தான் டில் த எண்ட்
கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதர்வைஸ் ஏதாவது அப்நார்மல் சுச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் ரீமெஷர்மெண்ட்டோ சப்சீக்வெண்ட் ரீவேல்யூவேஷனோ ஈக்விட்டி காம்பனன்ட் பண்ண மாட்டோம். வேற லைபிலிட்டி காம்பனன்ட்டுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று அதை அமார்டைஸ் காஸ்ட் மெத்தட் படி அக்கௌண்ட் பண்ணலாம், இல்லை எஃப்இடிபியில் அக்கௌண்ட் பண்ணலாம். எஃப்இஓசிஏ ஃபைனான்ஷியல் லைபிலிட்டிக்கு வராது. ஸோ இந்த ரூல் அப்ளை பண்ணி இந்த லைபிலிட்டி காம்பனன்ட்டும் ஈக்விட்டி காம்பனன்ட்டும் நம்ம செப்பரேட்டாக அக்கௌண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம கேஸில் இந்த இஷ்யூ பிரைஸ் 100 crore எவ்வளோ லைபிலிட்டி காம்பனன்ட் இருக்கு, எவ்வளோ ஈக்விட்டி காம்பனன்ட் இருக்குன்னு இப்போ பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லைபிலிட்டி காம்பனன்ட் கண்டுபிடிச்சிடலாம். அது ரொம்ப ஈஸி. liability component equal to present value of future cash flow. இப்போ இதில் இருக்கிற ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோலாம் என்னன்னு பார்த்தோம்னா ஆனுவல் பேமெண்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆனுவலாக நான் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பே பண்ண போகிறதில்ல. கான்ட்ராக்சுவலாக என்ன சொல்லியிருக்கேன்னா நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாலும் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். ஸோ கான்ட்ராக்சுவலாக இதை நான் 0 தான் எடுத்துக்கணும். எனக்கு எந்த ஒரு கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷனும் கிடையாது. இதை நான் பே பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் ஓகே, அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கான்ட்ராக்சுவலாக எனக்கு 0 liability. ரிடம்ஷன் அமௌண்ட், ஃபைனல் செட்டில்மெண்ட், ரிடம்ஷன் அமௌண்ட் நான் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். இது கான்ட்ராக்சுவலாக அக்ரீட் அமௌண்ட். 110 கோடி நான் கொடுக்குறேன்னு அக்ரி பண்ணி தான் இந்த டிபெஞ்சரை இஷ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ இது கான்ட்ராக்சுவலி அக்ரீடு. இப்போ இதை நான் ப்ரெசென்ட் வேல்யூக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொண்டு வரணும். ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஆனுவல் பேமெண்ட் 0 விட்டுலாம். ரிடம்ஷன் அமௌண்ட்டுக்கு நம்ம ப்ரெசென்ட் வேல்யூ கொண்டு வரணும். அப்போ ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர், ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு liability component is equal to annual payment into present value annuity factor plus redemption amount or final settlement amount into present value factor. இப்போ நம்ம கேஸ்ல annual payment 0, so present value factor annuity factor நான் எடுத்துக்க போறதில்ல, plus redemption amount 110 crores into present value factor for 3 years. 3 years at 10% rate. Okay, 1 divided by 1.1, 1, 2, 3, 0.751. Okay, so liability is equal to 0 விட்டுலாம். 0 plus 110 crore into 0.751, 82.61. ஸோ மொத்தம் 100 crore இந்த 100 crore ரெண்டு காம்போனன்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் 82.61 டிட்டர்மைண்டா நம்மளால சொல்ல முடிகிற அமௌண்ட். இது லயபிலிட்டி காம்போனன்ட். இதுல இந்த 100 crore மிச்சம் இருக்கிற 17.39 crore இது என்னன்னா ஈக்விட்டி. ஸோ இப்போ இந்த 82.61 இஷ்யூ ப்ரைஸை வச்சுட்டு ஃபினான்ஷியல் லைபிலிட்டிக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதுபடி பண்ணுவோம். 82.61 அமார்டைசேஷன் டேபிள் போட்டு இந்த மார்க்கெட் ரேட் யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி 100 crore கொண்டு வருவோம். மிச்சம் இருக்கிறத ஈக்விட்டி காம்போனண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம். ஈக்விட்டி காம்போனன்ட் ஸ்டில் இனிஷியலில் என்ன நம்ம ரெகனைஸ் பண்ணோமோ அதே தான் டில் த எண்ட் அப்படியே கேரி ஆகிட்டு இருக்கும். அதில் எந்த சப்சிக்வெண்ட் ரீமெஷர்மெண்ட்டும் இருக்காது. ஓகே, ஸோ சம் சால்வ் பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு இன்னும் சூப்பராக ஒரு கிளிப் கிடச்சிரும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 6 ஸ்டடி மெட்டீரியலில் ஆன்சரோடே இருக்கு. நான் கொஸ்டின் நம்பர் 7 சால்வ் பண்ணுறேன். அதுவும் ஸ்டடி மெட்டீரியலில் புக் பேக் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கொஸ்டின் நம்பர் 7 சால்வ் பண்ணிடுறேன். கொஸ்டின் நம்பர் 6 நீங்கள் சால்வ் பண்ணிருங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 7. G Limited issued 8% debenture of 20 lakh. Okay, so 8% debenture for 20 lakh on 1st April 2020. Okay, repayable on 31st March 2025. So redemption period எவ்வளோ அப்படின்னா tenure எவ்வளோனா 21, 22, 23, 24, 25. So 5 years. Okay, the debenture holders have right to receive equity shares of face value of 12 lakh at maturity as alternative to repayment in cash. இப்போ இந்த டிபெஞ்சர் 20 லட்ச ரூபாய் இஷ்யூ பண்ணியிருக்கிற டிபெஞ்சருக்கு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஆப்ஷன் தராங்க. என்ன ஆப்ஷன்னா, எதர் நீங்கள் வந்துட்டு இந்த 20 லட்ச ரூபாயை கேஷாக ரெடீம் பண்ணிக்கலாம், ஆர் உங்களோட ஆப்ஷன் படி நீங்கள் இதை ஈக்விட்டி ஷேர்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தராங்க. ஓகே, the required rate of return is
10%. மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ அப்படின்னா 10%. How will the transaction be recognized, measured and presented in 2021? ஸோ மார்க்கெட் ரிட்டர்ன் 10%. இப்போ மார்க்கெட்ல எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 10% இருக்கு அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டும் 10% தான் ரிட்டர்ன் தந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு எஃப்டில போட்டா கூட என்னால் 10% எடுக்க முடியுன்றப்போ எதுக்கு ஒருத்தவங்க 8% டிபெஞ்சர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க? ஸோ எதுக்காக அப்படி இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா இதுல இருக்கிற ஆப்ஷன்னால தான். இதுல ஒரு ஆப்ஷன் தராங்க, இயர் எண்டில் இந்த மெச்சூரிட்டி முடிகிறப்போ, இந்த டிபெஞ்சர் மெச்சூர் ஆகிறப்போ ஷேர் ஹோல்டர் வந்து அவரோட இஷ்டப்படி இதர் அதை வந்துட்டு ஈக்விட்டி ஷேரா அன்னைக்கு டேட்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஆர் இதை கேஷா ரெடீம் பண்ணிக்கலாம். இதுல இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த ஈக்விட்டியை அவர் ஃபிக்ஸடா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 12 lakhs ஃபேஸ் வேல்யூ உள்ள அளவுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 12 lakh ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஒரு ஈக்விட்டி ஷேர் மேபி ரிடம்ஷன் அப்போ 25 lakhs கூட மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கலாம். ஏன்னா இவங்க ஃபேஸ் வேல்யூ தான் சொல்லியிருக்காங்க, இது ஃபேர் வேல்யூ சொல்லல. 12 lakh ஃபேஸ் வேல்யூ உள்ள ஒரு ப்ராடக்ட் அன்னைக்கு டேட்ல 25 lakh 30 lakh 50 lakh எவ்வளோ வேல்யூ வேணா ட்ரேட் ஆகிட்டு இருக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஷேர் ஹோல்டர் அன்னைக்கு டேட்ல முடிவு பண்ணிட்டு 12 lakh அளவுக்கு இந்த டிபெஞ்சரை ரெடீம் பண்ணிக்கலாமா வேண்டாமா முடிவு பண்ண போறாங்க. ஓகே, இப்போ இந்த கேஸ்ல இதுல 2 காம்போனன்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் டிட்டர்மைண்டா இவங்க ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணியே ஆகணும், 20 lakhs இவங்க கொடுத்தே ஆகணும். பட் அந்த 20 lakhsல ஒரு ஆப்ஷனும் இருக்கு. இந்த 20 lakhsல கொடுக்காமலேயே அதுக்கு பதிலா 12 lakhs மதிப்புள்ள ஒரு ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸும் கொடுத்துடலாம். ஓகே, இதை காம்பன்சேட் பண்ற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா கூப்பன் ரேட்ல குறைச்சிடுறாங்க. மார்க்கெட்ல இருக்கிறது 10%. இப்போ இவங்க இந்த ஆப்ஷன் இல்லாம டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணியிருக்கணும் அப்படின்னா 10% இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க டிபெஞ்சரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதர்வைஸ் பீப்புள் இந்த டிபெஞ்சரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ கூப்பன்ல கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு ஆப்ஷன் தந்ததுனால இப்போ இந்த ப்ராடக்ட்டை உங்களால் லான்ச் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்குள்ள ஃபினான்ஷியல் லயபிலிட்டியும் இருக்கு, ஈக்விட்டியும் இருக்கு. ஈக்விட்டின்னு இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா இதுல பிக்சடா 12 lakhsன்ற ஒரு காம்போனெண்ட்டை வச்சிருக்காங்க. அதர்வைஸ் இப்போ 12 lakhsன்றது வைக்காம 12 lakh ஃபேஸ் வேல்யூன்றது வைக்காம அன்னைக்கு டேட்ல 20 லட்சத்துக்கு எவ்வளோ மார்க்கெட்ல பிரைஸ் ஃபிளக்சுவேட் ஆகிட்டு இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நாங்கள் கொடுத்துருப்போம்னு சொன்னாங்க அப்படின்னா அங்கே வேரியபிள் அமௌண்ட் வந்துடும். அது ஈக்விட்டி காம்போனெண்ட்டே கிடையாது. ஃபிக்ஸடா ஒரு 12 lakhsக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்க, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ரிஸ்க் எடுக்கிறாங்கன்றப்போ ஸோ அங்கே ஒரு ஈக்விட்டி காம்போனெண்ட் இருக்கு, இன்னொரு பக்கம் ஃபினான்ஷியல் லைபிலிட்டி காம்போனெண்ட் இருக்கு. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு ஃபினான்ஷியல் லைபிலிட்டி காம்போனெண்ட் எவ்வளோ, ஈக்விட்டி காம்போனெண்ட் எவ்வளோன்னு நம்ம இப்போ அக்கௌண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் உள்ளார ஒரு காம்பவுண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளார லைபிலிட்டி காம்போனெண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் இந்த சம்மு வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது லைபிலிட்டி காம்போனெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. லைக் லைபிலிட்டி காம்போனெண்ட் ஈக்குவல் டு ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ. இந்த ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோவை நீங்கள் டேபிள் போட்டும் கண்டுபிடிக்கலாம், இல்லை சிம்பிளாக ஃபார்முலா போட்டும் கண்டுபிடிச்சலாம். நான் ப்ரிஃபர் பண்ணுற மெத்தட் ஃபார்முலா போடுறது, ஏன்னா எனக்கு டக்குன்னு முடிஞ்சிடும், டைம் நிறைய எடுத்துக்காது. இப்போது என்னென்ன கேஷ் ஃப்ளோஸ் இருக்க போகுதுன்னா ஆனுவலாக நான் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கொடுக்கணும். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கூப்பன் பேமெண்ட் எவ்வளோ அப்படின்னா இந்த 20 லட்சத்துக்கு 8% தரணும். 20 lakhs into 8%, 1,60,000. ஓகே, இன்டூ இது இந்த ப்ராடக்டோட எண்டு 5 இயர்ஸ்க்கு நான் தரணும். ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ ஆன்யூட்டி ஃபேக்டர் எடுத்துக்க போகிறேன். ப்ரெசென்ட் வேல்யூ ஆன்யூட்டி ஃபேக்டர் ஃபார் 5 years at 10%. ஓகே, 1 divided by 1.1, 1, 2, 3, 4, 5. ஆன்யூட்டி ஃபேக்டர்ன்றப்போ ஜிடி அமுக்கணும், 3.7908. ஓகே, ப்ளஸ் ரிடம்ஷன் வேல்யூ நான் ரிடீம் பண்ணுறப்போ இதுக்கு ஒருவேளை அவங்க இந்த ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னா, ஈக்விட்டியை எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னா நான் 12 lakhs கேஷ் பே பண்ணணும். ஸோ 12 lakhs ரிடம்ஷன் வேல்யூ இன்டூ present value factor for 5th year at 10%. 1 divided by 1.1, 0.6209. Okay, total value comes to 1,60,000 into 3.7908, 20 lakh into 0..
ஸோ 18,48,328. இந்த காம்போனன்ட் தான், இந்த 18 lakh வேல்யூ தான் லைபிலிட்டி காம்போனன்ட். இந்த ஜாஸ்தியாக எக்ஸசிவாக இருக்கிற 20 லட்சத்தில் மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா 1,51,000. எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ரிட்டர்ன் 10% தான் இருந்தாலும் கூட இந்த 8% டிபெஞ்சருக்கு மக்கள் ஏன் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஈக்விட்டி ஆப்ஷன் இருக்கிறதுனால தான், ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால தான். அந்த ஆப்ஷனுக்கு எவ்வளோ வேல்யூனா 1,51,000. ஸோ இந்த ஆப்ஷனை ஈக்விட்டின்னு சொல்கிறோம். ஏன் இதை ஈக்விட்டின்னு சொல்றோம்னா ஃபிக்ஸடா கன்வெர்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கிறதுனால தான். ஒருவேளை வேரியபிள் கன்வர்ஷன் இருக்கு அப்படின்னா அன்னைக்கு டேட்ல இப்போ இந்த 20 லட்சத்துக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கோ, நான் அன்னைக்கு டேட்ல ஈக்விட்டி ஷேர்ஸ் irrespective ஆஃப் த மார்க்கெட் வேல்யூ அதை காம்பன்சேட் பண்ற அளவுக்கு நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் நான் கொடுப்பேன்னு சொல்றாங்க அப்படின்னா அது வேரியபிள் பேமெண்ட், வேரியபிள் செட்டில்மெண்ட் இருக்கு அப்படின்னா ஸ்டில் அது ஃபைனான்சியல் லைபிலிட்டி தான். இங்க 12 lakhs மட்டும் தான் நான் கொடுப்பேன்னு சொல்றதுனால இது ஈக்விட்டி காம்போனன்ட். ஓகே, ருபீஸ் 1,51,672 ஈக்விட்டி காம்போனன்ட். இப்போ இந்த 18 lakh எப்படி செட்டில் ஆகும் அப்படின்னா லோன் அமார்டைசேஷன் டேபிள் படி, லோன் அமார்டைசேஷன் டேபிள் போட்டோம் அப்படின்னா இயர் ஆன் இயர் அந்த ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் EAR எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபினான்ஸ் சார்ஜஸ் போகும், கூப்பன் ரேட் அந்த டிபெஞ்சர்ல இருந்து லைபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும். டில் இயர் எண்டில் இந்த 18 lakh இருக்கிறது 20 lakh மாறிடும். ஓகே, ஸோ இதோட கம்ப்ளீட் ஜேர்னல் என்ட்ரி போட்டுறேன். நெக்ஸ்ட் இருக்கிற சம்லாம் அந்த ஜேர்னல் என்ட்ரியை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஜேர்னல் என்ட்ரி ஃபர்ஸ்ட் இஷ்யூ அப்போ லைபிலிட்டி காம்போனன்ட் அண்ட் ஈக்விட்டி காம்போனன்ட் ஸ்ப்ளிட் பண்ணி தான் நான் அக்கௌண்ட் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 20 lakh, எனக்கு 20 lakh பேங்க்ல இன்கம் வருது. டு லைபிலிட்டி காம்போனன்ட், இப்போ நான் அந்த காம்பவுண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்ற கான்செப்டே இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக அதை நான் டிபெஞ்சர் அக்கௌண்ட் பண்ணியிருப்பேன். பட் காம்பவுண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் படி இதை லைபிலிட்டி அண்ட் ஈக்விட்டியை ஸ்ப்ளிட் பண்ணி அக்கௌண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ லைபிலிட்டி காம்போனன்ட் அண்ட் ஈக்விட்டி காம்போனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். லைபிலிட்டி காம்போனன்ட் எவ்வளோ அப்படின்னா 18,48,328. ஓகே, ரிமைனிங் 1,51,000 ஈக்விட்டி காம்போனன்ட். ஓகே, செகண்ட் இயர் 2ல் நான் என்ன என்ட்ரி வைப்பேன்னா இந்த லைபிலிட்டி காம்போனன்ட் நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் படி இன்ட்ரெஸ்ட் பேபிள் வைப்பேன். லோன் அமார்டைசேஷன் டேபிள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங்கில் வச்சு போகிறேன். ஓகே, 5 yearsன்றதுனால ஓகே, ஜேர்னல் என்ட்ரி ஃபினான்ஸ் சார்ஜஸ், ஃபினான்ஸ் காஸ்ட், அக்கௌண்ட் டெபிட் டு liability component. Liability component year 1, year 2, 3, year 5. Loan amortization table போட்டுறேன் so that ஈஸியாக இருக்கும். Table year 1 opening balance EAR at market rate 10%, coupon closing balance 1, opening balance 18,48,328 into 10%, 184,832. Coupon payment 8% on 20 lakh, 1,60,000, right? 1,60,000, 1,60,000, 1848, 328. Okay, so amount payable as interest EAR effective interest rate தான் நான் ஃபினான்ஸ் சார்ஜ்னு நான் போடுவேன். அதை காம்போனன்ட் லைபிலிட்டி காம்போனன்ட்ல ஆட் பண்ணிட்டே வருவேன். ஸோ இயர் ஆன் இயர் இந்த காம்போனன்ட் இயர் ஆன் இயர் இந்த வேல்யூவை தான் நான் வந்துட்டு ஃபினான்ஸ் சார்ஜஸ் அக்கௌண்ட் பண்ணுவேன்.
1,84,832. Year 2, 1,87,316. 1,90,047. 193,052. Okay. Year 5, 1,96,358. So same amount as liability component. Okay. ஸோ 5 வருஷத்துக்கு லைபிலிட்டி காம்பவுண்ட் அப்படி தான் அக்கௌண்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஈக்விட்டி காம்பவுண்ட்ல நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணியிருக்க மாட்டேன். இனிஷியல் ரெகக்னேஷன்ல என்ன வேல்யூ இருந்துச்சோ அதுதான் நான் இப்போ அக்கௌண்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லா டிபெஞ்சர் ஹோல்டர்ஸுமே ஈக்விட்டிக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஈக்விட்டி ஆப்ஷனை எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ இது எப்படி நடக்கும்ன்றதை அக்கௌண்ட் பண்ணி காட்டுறேன். சார் இதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி என்னன்னா, தேர்ட் இயரோட எண்டில் ஈக்விட்டி காம்பனண்ட் இனிமேல் இருக்க போறது இல்லை, அதுக்கு பதிலாக ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆக போகுது. ஸோ ஈக்விட்டி காம்பனண்ட்டை கிரெடிட் பேலன்ஸாக இருக்கிற ஈக்விட்டி காம்பனண்ட் நான் டெபிட் பண்ணணும். ஓகே, ஈக்விட்டி காம்பனண்ட் கோஸ் டு 151. இனிஷியல் ரெகக்னேஷன்ல என்ன வேல்யூ இருந்துச்சோ அதுதான் ஃபிஃப்த் இயரோட எண்ட்லேயுமே இருந்திருக்கும். ஓகே, ஸோ லைபிலிட்டி காம்பனண்ட் இனிமேல் இருக்க போறது இல்லை, ஏன்னா நான் உங்களுக்கு அமௌண்ட் இன்னைக்கு தர தேவையில்ல, அதுக்கு பதிலாக நான் ஈக்விட்டி ஷேர் ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஸோ லைபிலிட்டி காம்பனண்ட் 0 தான். ஓகே, லைபிலிட்டி காம்பனண்ட் கிரெடிட் பேலன்ஸாக இருக்கும், அதை நான் இப்போ டெபிட் பண்ண போறேன். 220 lakh. ஓகே, டு ஈக்விட்டி ஷேர் எவ்வளோக்குன்னா 12 lakh வேல்யூ உள்ள ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்க போறேன். ஸோ ஃபேஸ் வேல்யூ 12 lakhs. ரிமைனிங் இருக்கிற பேலன்ஸ் செக்யூரிட்டி பிரீமியம். ஓ 21,51,672 minus 12 lakh. 9,51,672 செக்யூரிட்டி பிரீமியம் போகும். ஸோ சிம்பிள் காம்பவுண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இதே இந்த ஒரு கோர் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலே போதும். இதில் தான் அங்கே எங்கேயுமே சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வச்சுட்டு அடுத்தடுத்த சம் வரும். சொல்லப்போனால் இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச அட்ஜஸ்ட்மெண்ட்டே வராது. இதுக்கப்புறம் இருக்கிற சம்மெல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும், சேம் சிம்பிள் லாஜிக். ஸோ நெக்ஸ்ட் சம் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ண தேவை இருக்காது. நம்ம கொஸ்டின் பேங்க்ல இருக்கிற சால்வ் பண்ண ஆரம்பிச்சுங்க. ஒருவேளை உங்களுக்கு டவுட்ஸ் வருதுன்னா மட்டும் நம்ம வீடியோ ரெஃபர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ.